வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு கேப்சிகம் டொமேட்டோ சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு குடமிளகாவை கட் பண்ணி இதில் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் நறுக்கி வச்ச குடமிளகாவை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு குடமிளகா எடுத்துக்கோங்க. ஒரு குடமிளகாக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். ஒரு குடமிளகா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் குடமிளகாவை ஆட் பண்ணிட்டேன். குடமிளகாவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு குடமிளகாவை இதில் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். அதுக்கு பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இதில் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி பாருங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கடைசியில் உப்பு ஆட் பண்ணி இது ஆறின உடனே நாம் இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. நான் வதங்கின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், நான் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு ஆட் பண்ணிட்டேன். இது ஆறின பிறகு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துட்டு தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான், கேப்சிகம் டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடும். இது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அதில் நான் எப்பவும் போல் நாம் எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசை வத்த குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஸ்பெஷல் ஆந்திரா சட்னி, கேப்சிகம் டொமேட்டோ சட்னி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.